ஸோ எல்லா இடங்களையும் சக்தியினுடைய பிரவாகத்தை உணர்ந்து விட்டோமானால் இந்த நாத்திகவாதத்திற்கும் ஆத்திகவாதத்திற்கும் உள்ள விஷயம் ஒடுங்கிவிடும். ஆனால் வேதாந்தம் நாத்திகத்தையும் சொல்லவில்லை, ஆத்திகத்தையும் சொல்லவில்லை, நேரடியாக சொல்லுகிறது. உலகம் முழுமையானது. அந்த முழுமையிலிருந்து முழுமை, அவ்வளோதான் சொல்லணும். முழுமையான இறைவனிலிருந்து சொல்வதற்காக முழுமையான உலகத்திலிருந்து. இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிந்தாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கொடுமையான கடுமையான இந்த ஆத்திக நாத்திகவாதம் ஒடுங்கும். கடவுளை யாரும் எந்த விதமான எண்ணத்தோடையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் என்பது எனர்ஜி, அவ்வளோதான். எங்கெல்லாம் எனர்ஜி இருக்கோ அதுதான். இன்றைக்கு நாம் மின்சாரத்தை தான் எடுத்துக்கலாம் உதாரணம். மின்சாரம் இல்லை என்றால் இந்த ஒளிபெருக்கியிலே பேச முடியுமா? மின்சாரம் இல்லை என்றால் நீங்கள் குளிரூட்ட சாதனத்தை உபயோகப்படுத்த முடியுமா? மின்சாரம் இல்லை என்றால் நினைத்து பாருங்கள், உலகமே இயங்க முடியுமா? நமக்கு தெரிந்த நாம் உருவாக்கிய ஒரு மின்சாரமே இல்லாமல் நாம் இயங்க முடியாதே. ஆனால் நமக்கு தெரியாமலே இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற மின்சாரமாகிய சக்தி, அந்த எனர்ஜி என்பது, மின்சாரம் என்பது அந்த சக்தியினுடைய ஒரு வடிவம். வெப்பம் என்பது அந்த சக்தியினுடைய இன்னொரு வடிவம். சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்லுவார். ஆக ஒவ்வொன்றும் ஒரு சக்தியினுடைய எனர்ஜியினுடைய வடிவம். அது உருபொருளாக இருந்தாலும் சரி, அருவ பொருளாக இருந்தாலும் சரி, இதை சரியாக உணரும் போதுதான் ஓஹோ, சக்தி தான் இறுதியான உண்மை. அதை விட்டு உருவ வழிபாடை பற்றி பேசுவது, அதற்கு பிறகு நான் இந்த மாதிரி கடவுளை வணங்குகின்றேன், நீங்கள் இந்த மாதிரி கடவுளை வணங்குகின்றீர்கள், எங்கள் கடவுள்தான் உண்மையான கடவுள், உங்கள் தான் மனிதன்தான். மனிதனுக்கும் அப்படி இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் பார்த்தீர்களால், எந்த மனிதனாவது ஒரு சூரியனை படைத்தானா? கடவுள் அவதாரம் என்று சொல்லி கொண்டிருக்கிற மனிதர்கள் இன்னொரு சூரியனை படைத்தார்களா? இல்லது சந்திரனை படைத்தார்களா? அல்லது அவர்களுக்கே காற்று இல்லை என்றால் காற்றை படைத்து விட முடியுமா? ஸோ ஒரு மனிதனுக்குரிய ஒரு காம்போனன்ட், அந்த மனிதனுடைய நியூரானிக்கல் நெட்வொர்க், அதாவது மூளையில் இருந்த நியூரானிக்கல் நெட்வொர்க் அழகாக சீராக மரபணு திறன் கொண்டு எழும்பியதால் அல்லது இயங்கியதால் அந்த மூளையில் இருந்த மின்சார சுற்றுக்கள் அழகாக இயங்கி அதன் மூலம் அந்த மனிதன் நாம் பிரமிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறான். இன்றைக்கி கின்னஸ் ரெக்கார்டுகளை பாருங்கள். கின்னஸ் ரெக்கார்டுகளை பார்த்தீர்களானால் அதிசயமாக இருக்கும். ஒரு நாக்கிலே 100 கிலோ எடையுள்ள ஒன்றை ஒரு மனிதன் தூக்குறான், நாக்கிலே ஒரு ஹூக் போட்டு. நினைத்து பார்க்க, கின்னஸ் ரெக்கார்டு பார்த்தீர்களானால் ஒரு மனிதன் செய்தது. அலைபேசியை கண்டுபிடித்தாரே, அவரை கடவுள் என்று சொல்லிவிட முடியுமா? கடவுள் அவதாரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அலைபேசி போன்ற ஒரு அதிசயமான ஒரு கருவியை கண்டுபிடித்தார்களா? இல்லையே. நம்மிடையே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் சாமியார்கள் சிலர் எதையோ விழுங்குகிறோம் அல்லது வெளியே எடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஒரு முடிவோடு வைத்திருக்கிறார்கள். இங்கே நமக்கு மக்களுக்கு குழப்பமே வேண்டியதில்லை. அந்த கடவுள், இந்த கடவுள், அருவக்கடவுள், உருவக்கடவுள் எதுவுமே தேவையில்லை. எனர்ஜி 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 என்று சிந்தித்தீர்களானால் நமக்கு ஒரு உணர்வு வரும். என்ன வரும்? உலகம் என்பது உண்மை, மனிதன் என்பது உண்மை, இயற்கை என்பது உண்மை, பஞ்சபூதங்கள் என்பது உண்மை. இவைகளுக்கு ஊடே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் அவைகளுக்குள்ளே ஒரு சக்தி நிலவுகிறது. பஞ்சபூதங்களிலே ஒரு சக்தி நிலவுகிறது. இது ஒரு இன்டர் ரிலேஷன் ஆகிறது. அது பாருங்கள், உணவை சாப்பிடாமல் இந்த சக்தி ஒரு சக்தி மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமாக அதைத்தான் சொல்கிறான். அந்த சக்தி என்பது ஒரு சக்தி மட்டுமல்ல. மனிதனுடைய உடம்பு இயங்க வேண்டும் என்றால் உணவு என்ற சக்தி தேவைப்படுகிறது.
உணவு, அந்த உணவு அந்த செடி கொடி மரங்கள் காய்கள் கனிகள் வர வேண்டும் என்றால் அதற்கு தண்ணீர் என்ற சக்தி அதற்குள்ளே தேவைப்படுகிறது. நினைத்து பாருங்களேன். ஒவ்வொன்றுக்குள்ளுமே சரி இவைகளெல்லாம் இருக்கிறதே, பூமி என்ற சக்தி தேவைப்படுகிறது. பூமி மட்டும் இருந்தால் பத்தாதே, மேலிருந்து வானம் என்ற ஒரு சக்தி தேவைப்படுகிறது. ஆக நினைத்து பாருங்கள், மனிதனாகி நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் முறையாக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. சரி, இவ்வளவு சக்தியும் இருக்கிறது, பூமி அதிர்ந்து விட்டால், பூமியினுடைய சுழற்சியிலிருந்து மாறுபாடு ஏற்பட்டால், சுனாமி ஏற்பட்டதே நாம் என்ன பாடுபட்டோம். ஆக ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு, இந்த வேதாந்தத்தையும் விஞ்ஞானத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய வேதாந்தத்தில் சொன்ன பல்வேறு ரகசியங்கள் விஞ்ஞானத்தையும் தொட்டு வருகிறது என்று உணர்ந்து கொண்டு, அந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஆத்மாவாக இருக்கட்டும் பரமாத்மாவாக இருக்கட்டும் சக்தியைத்தான் சொல்லியிருக்கிறது, எனர்ஜியைத்தான் சொல்லியிருக்கிறது. அந்த எனர்ஜி எப்படியெல்லாம் இயங்குகிறது அப்படின்னும் போது நமக்கு மூட நம்பிக்கை வெளியே வரும். மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வர்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் காலையிலிருந்து இரவு வரை இயங்கி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய விளைவையும் சிந்தித்து பாருங்கள். அதிர்ஷ்டம்னு சொன்னால் அது இஷ்டம்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பது, என்னென்னமோ விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது அல்ல. ஒவ்வொரு விஷயமாக சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய விளைவு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்மால் உருவாக்கப்பட்டது என்று சிந்தித்து பாருங்கள். மனிதன் வளர்ந்திருக்கிறானே, 5 அடி 4 அடி 7 அடி 6 அடின்னு வளர்ந்திருக்கிறானே, இது ஒரு நாளில் வளர்ந்தானா என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு வினாடியும் வளர்ந்த நம்மளுடைய உடம்பு வளர்ந்திருக்கிறதே, இந்த வளர்ந்த உடம்பே எப்படி வளர்ந்ததே என்று தெரியாமல் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமே. நினைத்து பாருங்கள். உங்கள் உடம்பு, கடவுளை சொல்லுகிறார்கள், உங்கள் உடம்பு நீங்களே சிறு குழந்தையாக இருக்கும்போது, வயது அதாவது வாலிபனாக இருக்கும்போது உங்களுடைய உடம்பினுடைய வளர்ச்சி, பருமன், எடை எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு உங்களுடைய உடம்பினுடைய ரகசியம் தெரியும், அதனுடைய இயக்கத்தின் ரகசியம் தெரியும். இதெல்லாம் வளர்ந்திருக்கிறதே. முதுமை அடைவதற்கு முன்னால் பார்ப்போம். இந்த வளர்ந்து கொண்டே இருக்கிறதே, இந்த வளர்ந்ததை ஒரு வினாடியாவது உணர்ந்திருக்கிறீர்களா? இதையே உணர முடியவில்லையே. இது ஒரு ஒண்டர்ஸ் நடக்குது பாருங்க. அதுதான் அந்த சக்தியினுடைய நுண்மை. அதைத்தான் சக்தியை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார்கள். இந்த எனர்ஜி என்பது ஏதோ மேலிருந்து விழுவதாகவோ போவதாக மட்டும் நினைத்து விடாதீர்கள். சுனாமியை உருவாக்கக்கூடிய, மிகப்பெரிய சுழற்சியை உருவாக்கக்கூடிய மாபெரும் ரகசியமும் அந்த எனர்ஜிக்கு உண்டு. அதே நேரத்திற்கு அதி 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 மென்மையான சூட்சுமமான மென்மை உள்ள உண்டு. பாருங்கள், காற்று நம்மளுடைய மூக்கிற்குள்ளே செல்கிறதே. நினைத்து பாருங்களேன். தண்ணீர் அருந்துகிறோமே தொண்டையிலே, உணவை சாப்பிடுகின்றோமே, நாக்கிலே எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு சக்தியின் வடிவம். அந்த இடத்துல தான் இவங்க எல்லாரும் பயந்துடுறாங்க. சார், இதெல்லாம் மனிதனே படைக்க முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் அப்போ இப்படி உருவான ஒன்று என்றால் அது இறைவன் தானே. ஓகே, இப்போ இறைவனை நாம் இல்லை என்றே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சிஸ்டம் நடந்திருக்கு. சாதாரணமாக தொலைபேசி இன்றைக்கு எவ்வளவு மாற்றங்கள் அலைபேசிக்கு வந்துருச்சு. சாதாரணமாக ஒரு டிவி இன்றைக்கி இணையதளத்துக்கு வந்துருச்சு. சாதாரணமாக இருந்த ஒரு ஃப்ளைட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளவு அதிநவீன உலகத்தினுடைய எல்லா ரகசியங்களும் கலந்த விஷயங்களாயிருச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு மல்டிப்ளை ஆகிருக்கு. இதை பூராம் செய்தது யாருன்னு பாருங்களேன். அதான் ஆச்சான்னு பாருங்களேன். ஒரு மாடு புதுசாக இன்னொரு புதிய மாடாக மாறிடல, ஒரு ஆடு இன்னொரு ஆடாக மாறிடலைங்க. ஆனால் மனிதன் மட்டும் பாருங்களேன், நினச்சி பாருங்களேன், ஆயிருக்கான். என்ன எளிமையான விஷயம், அவனுடைய எண்ணங்கள் மல்டிப்ளை ஆகிருக்கு, இவ்வளோதானே. அந்த எண்ணங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அவன்